இந்த பட்ஜெட்டை தெரிஞ்சு போட்டிருக்காங்களா தெரியாம போட்டிருக்காங்களான்னு தெரியல. பேரை வேற மாத்திருக்காங்க. வெற்றி அப்படின்னு பேரை வேற மாத்தி மத்திய அரசு கொடுத்த பணத்தை அப்படியே கொடுத்து 150 நாள்ல மக்களை ஏமாத்துற வேலை தான் இந்த பட்ஜெட்ல இருக்கு. 585 வாக்குறுதியில வெறும் 18 வாக்குறுதி மட்டும்தான் அதுல நிறைவேற்றிருக்காங்க. ரொம்ப வருத்தமான செய்தி அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிர்பார்த்தபடி நேற்றைய பட்ஜெட்டிலும் சரி, இன்றைக்குள்ள வேளாண் பட்ஜெட்டிலும் சரி, எந்த விதமான முன்னேற்றங்களும் எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. இதை பொறுத்த மட்டும் எப்படின்னா, தி எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் மோர் சவுண்ட். காலி பாத்திரம் ரொம்ப சத்தம் போடும். அது மாதிரி இந்த பட்ஜெட்ல ரொம்ப சத்தம் போட்டிருக்கிறாங்க. நிறைய திட்டங்கள் அறிவிப்போம்னு சொன்னாங்க, சூறாவளி பட்ஜெட் சொன்னாங்க. ஆனா அந்த பட்ஜெட்ல திருப்பி திருப்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை, வெறும் எம்டி வெசல்ஸ் தான். இதுல ஜென்சி பாத்தீங்கன்னா, ஜென்சிக்கு யாருக்குமே பெரிய அறிவிப்புகள் இல்லை. இளைஞர்களுக்கு, ஜென்சி இளைஞர்களுக்கு நிறைய திட்டங்கள் எதிர்பார்த்தாங்க. எந்த விதமான அறிவிப்புகளும் அதுல இல்லை. அதுல குறிப்பா சொல்ல போனா, மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 4000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பட்ஜெட்ல எந்த விதமான அறிவிப்பும், இந்த 4000 ரூபாய் அறிவிப்பு எதுலுமே இல்லை. இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் வெறும் பூஜ்யமாகத்தான் நாங்கள் கருதுறோம். இது ஒரு ராஜ்யமாக நினைத்து ஆள வேண்டிய இடத்தில் ஒரு பூஜ்யமான பட்ஜெட்டை இன்றைக்கு நமது மரிய வில்சன், மாண்புமிகு மரிய வில்சன் அவர்களும், இன்றைக்குள்ள மாண்புமிகு வினோத் அவர்களும் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா ஸ்விக்கி, சொமாட்டோ உள்ளிட்ட துரித தொழிலாளர்களுக்கு பல வாக்குறுதிகளை சொன்னாங்க. தமிழ்நாட்டில் நிறைய இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்னைக்கு ஸ்விக்கி, சொமாட்டோ தான். இன்னைக்கு யாரும் வீட்டுல வேலை செய்யறதோ இன்னும் இல்லையோ, ஆர்டர் கொடுத்து வர்றதுதான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. அந்த தொழிலாளர்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா 10 லட்சம் ரூபாய், அந்த தொழிலாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு தருவோம்னு சொன்னாங்க. அது குறித்து எதுவுமே இல்ல. வேற இன்சூரன்ஸ் தரேன்னு சொன்னாங்க, இல்ல. உங்களை நம்பி வாக்களித்த ஜென்சி இளைஞர்களுக்கு இந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்ல. இந்த பட்ஜெட்டை தெரிஞ்சு போட்டிருக்காங்களா தெரியாம போட்டிருக்காங்களான்னு தெரியல. அதான் நமது விபி ராம்ஜி திட்டம்னு ஒரு திட்டம், மத்திய அரசுடைய திட்டத்துல 60% பங்களிப்புல மத்திய அரசு கிட்டத்தட்ட 7500 கோடி ரூபாய் கொடுத்து, மத்திய அரசு 125 நாள் வேலை திட்டம் தான் அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த அறிவிப்புல 25 நாளுங்கிறத கூட்டி 150 நாளா போட்டிருந்தாங்க. ஆனா 12500 கோடி ரூபாய் மொத்தம். இதை வச்சு பாத்தீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட பாதி நாள் தான், ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபாய் செலவாகும். ஆக கிட்டத்தட்ட 60% இது வேலை நாட்கள் குறையும். அது எவ்வளவு ஏமாற்றம் இருக்குன்னு பார்க்க. பேரை வேற மாத்திருக்காங்க. வெற்றி அப்படின்னு பேரை வேற மாத்தி, பேரை மாத்துறதுல கூட எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனா மத்திய அரசு கொடுத்த பணத்தை அப்படியே கொடுத்து 150 நாள்ல மக்களை ஏமாத்துற வேலை தான் இந்த பட்ஜெட்ல இருக்கு. ஒரு ஏமாற்றமான பட்ஜெட்டா தான் இந்த பட்ஜெட் நாங்க நினைக்கிறோம். அண்ணன் சீர் முன்னால முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் எல்லாம் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. ஆனா தாலிக்கு தங்கம் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல எத்தனை பேர் கொடுக்க போறோம் அவங்க சொல்லல. 812 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. 812 கோடி ரூபாய் ஒதுக்கினா எவ்வளவு பேருக்கு கொடுக்க முடியும்? அது மட்டும் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பவுன் தாங்க. ஒரு பவுன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1 லட்சம். நம்ம பில்லெல்லாம் ஜிஎஸ்டி போட்டு வாங்கும்போது 1,20,000 வந்துடும். அப்ப எவ்வளவு பேருக்கு கொடுக்க போறீங்க அப்படிங்கறது அதுல திட்டமே இல்லை. எவ்வளவு நமக்கு பணம் ஒதுக்க போறீங்க அப்படின்னா 812 கோடி தான் ஒதுக்கி. இப்படி பார்த்தா மொத்தத்தில் ஒரு 40,000 50,000 பேருக்கு தான் கொடுக்க முடியும். ஆனா தாலிக்கு தங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி இருந்தாங்க. அதே மாதிரி அடுத்தால பாத்தீங்கன்னா ஆன்மீக பயணங்கள்ல கட்சி பயணத்திற்கு 30,000 ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதை நிச்சயமா நாங்க கொடுக்கறதுல ஒன்றும் தவறு இல்லை, எல்லாரும் கொடுக்கல. ஆனா அதே மாதிரி உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, அறுபடை வீடுகளுக்கு செல்லும் பக்தர்களுக்கு உதவி தாரோன்னு சொல்லியிருந்தாங்க. திவ்ய தேச யாத்திரை நவதிருப்பதியில 108 திவ்ய தேசம், அந்த யாத்திரைக்கு எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. சைவ திருத்தல பயணத்திற்கு உதவி செய்யறோம்னு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க, அது செய்யல. அதே மாதிரி
எல்லா மதத்தையும் எல்லா இனத்தையும் ஒன்றாக மதிக்கணும். ஆனா அந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது ஒரு சார்பு அமைப்பாக தான் இந்த பட்ஜெட் அமைங்கி இருக்கிறது. முதலமைச்சர் ஒரு சார்ந்துதான் இருக்கிறாரு. இது மத சார்பினை அரசு இல்லை என்பதை இங்க தெளிவாக காட்டுகிறது. மொத்தத்தில் 555 தேர்தல் வாக்குறுதி 555 தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்காங்க. அதுல 18% கூட இன்னைக்கு அவங்க நிறைவேற்றல. 18 மொத்தமே 18 தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க. 555 வாக்குறுதியில் வெறும் 18 வாக்குறுதி மட்டும்தான் அதுல நிறைவேற்றி இருக்காங்க. மீதி எதுவுமே நிறைவேற்றல. அதற்கான திட்டங்கள் எதுவும் இல்லை.